Wow, how is this? Beautiful forest. சூப்பரா இருக்கு இல்லைங்க? பாருங்க காடெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. வாங்க அப்படியே ஒரு 2 நிமிஷம் திருப்பி ஓட்டலாம். சரிங்களா? ஃபர்தரா எப்படி இருக்குன்னு தெரியல. பார்க்கலாம் வாங்க.
So this view is beautiful. Just watch silent view. பார்க்குறீங்களா அது வந்து வியூ நல்லா இருக்கு. நல்லா ஃபாரஸ்ட்டு அமைதியாக இருக்கு. அப்படியே வாட்ச் பண்ணுங்க. Wow! I'm really enjoying a lot. Same as you all enjoy watching these projects. நான் உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணுறேங்க. உங்களை மாதிரியே தான் நீங்கள்லாம் பீச்சில் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க. நான் வந்து அப்படியே இயற்கை கூட ஒன்றி அப்படியே நான் என்ஜாய் பண்ணுறேன். சந்தோஷமாக இருக்கு. Nagpur 123 kilometers, Varanasi 830 kilometers. வாரணாசி வந்து காசி வந்து இங்கேருந்து 830 கிலோமீட்டருங்க. நாக்பூர் வந்து 123 கிலோமீட்டரு. நம்ம இந்த ட்ரிப்பில் வாரணாசியும் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து மகா கும்பமேளா பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாரணாசி போக போகிறோம். ஸோ இன் திஸ் ட்ரிப் we also go to Varanasi, but before that we go to Prayagraj to attend the Maha Kumbh Mela. Om Namah Shivaya. My extra helmet, always I have one extra helmet. This fell down in running, and the backside car horned me saying that something fell down. Wow, watch this. Beautiful, no? Because there was some bump. அதாவது ஒரு பம்ப் மாதிரி இருக்காங்க. ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு ஹெல்மெட் ஒன்று எப்போவுமே எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன்.
இன்கேஸ் யாராவது லிஃப்ட் கட்டி ஏறினாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டால் தான் உட்கார வைக்கணும். அதனால் இந்த ஹெல்மெட்டு அந்த லாக் வந்து கைண்டி விழுந்துருச்சு. ஹைவேல ஹெல்மெட் விழுந்திருக்கு பாருங்க. மேபி என்ன பண்ணலாம், இதில் மாட்டிடலாம். ஓகேங்களா? கரெக்டாக இருக்குங்களா? சூப்பர்ல. அவ்வளோதான், நம்ம பாட்டுக்கு இப்போ போயிட்டே இருக்கோம். ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சகஜம். வேகம் வந்து கொஞ்சம் சரிஞ்ச மாதிரி இருக்கு. அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே பாருங்க, ஒருத்தர் மாடு ஹைவேல தெரியுதுங்களா? கொஞ்சம் தூரம் ஆஃப் பண்ணிட்டீங்களா? இருங்க, எல்லாம் ரைடு போய் ஆஃப் பண்ணலாம். ஸோ லெட் ஸ்டாப் ஜஸ்ட் half a minute of video and stop. I always have an extra helmet with me. Sometimes my friend used to sit, I'll give a helmet to him. Yeah, எப்போவுமே என்கிட்ட ஒரு ஹெல்மெட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். சப்போஸ் ஃப்ரெண்டு யாராவது உக்காந்தாங்கன்னா சென்னையில் அவங்க ஹெல்மெட் போட்டு தான் உட்கார வைப்பேன். இப்போ நான் ஹைவேல நான் தனியாக வந்தாலும் ஒரு ஹெல்மெட் அது என்னுடைய இருக்குது. அது ஒரு நல்ல பழக்கம். Even now I am traveling alone, solo traveler, but still that one extra helmet always with me on my bike. That is a good habit, to having one extra helmet.
So here I'm changing the engine oil. I saw some place, nice place in highway. ये कौन से गाँव भैया? Vatner. This is Vatner and he is a mechanic. Very helpful, and I asked him to tight my chain because it's a new sprocket and chain, and he said it's fine. Everything is fine. Oil खराब हो गया ना? You see the oil, engine oil. So it's better to change during the long distance. அதாவதுங்க இப்போ இங்க வட்டினேர் क्या गाँव गाँव का नाम வட்னேர் வட்னேர்னு ஒரு ஊர் நாக்பூருக்கு போகிற வழியில் உள்ள 96 கிலோமீட்டருக்கு நாக்பூர். சரி எதுக்கும் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிடலான்னு அப்படியே செயின் டைட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டேன். செயின்லாம் நல்லா தான் இருக்குது, டைட் பண்ண வேணாம் அப்படின்னாரு. ஏன்னா புது செயின் இல்லையா, டைட் பண்ண வேணாம்னாரு. ப்ளக் என்னாச்சும் க்ளீன் பண்ணுங்கன்னா அதுவும் வந்து நல்லா இருக்குது, சவுண்டு வேண்டாம் அப்படின்ட்டாரு. ஸோ ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சேஃப் சைடு. நம்ம இதுக்கப்புறம் வாரணாசி மற்ற ஊருக்கெலாம் போக வேண்டியது இருக்குது, பிரயாக்ராஜ்லாம் போக வேண்டியது இருக்குது. ஸோ த பைக் ஷுட் பி குட். இஸ் அ ஹைவே, இட்ஸ் அ மெக்கானிக் ஷாப். Thanks for watching Peace Ravi TV. It's a village people working there. मेरा चैनल का नाम दे तो मैं, आप रात के बाद में आप चेक कर सकते हैं. कोई हमारा दोस्त भी बाइक में आया तो इधर आके ஆயில் சேஞ்ச் कर सकते हैं. நம்ம ஃப்ரெண்டுங்க யாராவது வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா அழகாக இங்கே ஒரு ஸ்டாப்பிங் போடுங்க. மெக்கானிக் நல்ல மெக்கானிக்காக இருக்கார். அவர் ஆயில் வந்து எந்த ஆயில் மாற்றணுன்னாரு. 350 ரூபாயில் இருக்குது, 400 ரூபாயில் இருக்குது, 450 ரூபான்னு நீங்களே சூஸ் பண்ணிங்கன்னு. ஸோ யூ ஆஸ்க் மீ விச் ஆயில் யூ வாண்ட், வெதர் 350 or 400 or 450 what. I said you decide. So you decide is good. क्या भाई, आप डिसाइड कर दिया, वो गुड है ना? Thank you, thank you. So I said oil, whether the oil is spoiled, and he said the oil is very less also. ஆயில் எப்படிங்க, நான் எப்படி இருந்தது உள்ளே இருக்க ஆயில்னு கேட்டேன். ஆயிலும் போயிடுச்சு, அது இல்லாமல் வந்து கம்மியாகவும் இருக்குதுன்னு. ஸோ நம்ம ஹைவேல, மவுண்டெயினில், ஃபாரஸ்ட்லாம் போகும்போது இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. आपके नाम भैया? आपका नाम? गणेश गोरमारे. गणेश गोरमारे. Ganesh Gormare. So his name is Ganesh Gormare. Very nice guy. Thank you. Very silent here. அமைதியாக இருக்கு. வாங்க ஒரு 1 minute ரைட் பண்ணலாம். டீ சாப்பிடணும் போல இருக்குது. Just write for 1 minute with the video, and after that I would like to have a tea. The last stop I was drink 3 teas, and I relaxed for about 1.5 hour in one place. I think you saw that previously. And after that, now I ride 67 kilometers. Maybe we'll ride another 10 kilometers and stop for a tea.
இதுக்கு முந்தின ஒரு ஸ்டாப்பில் வந்து ஒரு 3 டீ சாப்பிட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் அங்கேயே உட்காந்துருந்தேன். நான் அமைதியாக இருந்தது பார்த்துருப்பீங்க அந்த இடம். அதுக்கப்புறம் இப்போ 67 கிலோமீட்டர் வந்திருக்கேன். ஒரு 77 கிலோமீட்டர் வந்தோடனே எங்கேயாவது ஒரு டீ சாப்பிடலாம். அப்படியே வந்து நாக்பூருக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்டே வந்து நாக்பூரில் ஸ்டே பண்ண மாட்டேன். நாக்பூர் தாண்டி எங்கேயாவது, ஏன்னா நம்ம இந்த பிரயாகராஜுக்கு போனோம் பார்த்தீங்களா, அது வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடலாம். So I said I won't stay in Nagpur today. Nagpur is only 88 kilometers now. You can see in the board 88 kilometers. Varanasi is 795 kilometers. And for Prayagraj, we have to go in time because the Mahakumbha Mela is only up to 26th of February. The last 2 days, 3 days, there will be more heavy rush. Now itself there is a rush. அதாவது 26ஆம் தேதி மட்டும்தான் வந்து மகாகும்ப மேளா. ஆனால் ஒரு 23ஆம் தேதியிலேருந்து வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் ரஷ். பார்க்கலாம் நம்ம எவ்வளோ சீக்கிரம் போக முடியும்னு பார்க்கலாம். டீ சாப்பிட்டா தான் நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ணுற மாதிரி எனக்கு கொஞ்சம் சார்ஜ் ஆகும். கரெக்டுங்களா? டீ எங்கே முன்னாடி கொஞ்சம் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டிடுவோம். What I said, if I drink a tea, charge me like a battery charger. So charging Ravi, need a tea. After changing the oil, the bike is a bit more smooth. Oil change பண்ண பிறகு பைக் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆகிடும். நல்ல வேலைக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆயில் நல்லா இல்லைன்னா அது ஒரு பக்கம், ஆயில் கம்மியாக மட்டும் ஆகக்கூடாது. கம்மியாச்சுன்னா இன்ஜின் சீஸ் ஆகிடும். So it is very nice that change an oil. Because the oil spoiled is the one different thing. But if the oil goes down the quantity, then the engine will get seized. So it's a very big problem. Lovely that we change the oil. Engine oil. Pamela. I stop the video here. Video stop பண்ணிக்கோங்களா? So I said that after 75 kilometers I can take a little break, but I ride at about 110 kilometers and
Now I am proceeding towards Nagpur, but I will not go inside Nagpur, but I will go towards Jabalpur and then take a route to Prayagraj. அதாவதுங்க இப்போ வந்து ஒரு 75 கிலோமீட்டர் ஓட்டு பிரேக் கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்து டைம் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 110 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். இப்போ திருப்பி வந்து இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஹைவேல எடுத்துகிட்டு நேராக ஜபல்பூர் ரூட் பிடிக்க போகிறேன். பிடிச்சிட்டு நான் வந்து அதை கண்டினியூ பண்ணலாம். இங்கே டீ சமோசாலாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க, டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணேன். நம்ம பைக் அங்கே விட்டுருக்கோம், போயிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். So here is the bike. Okay, let's start. ஸோ பாருங்க மக்களே, நாக்பூருக்கு 22 கிலோமீட்டர் இருக்கு, ஜபல்பூர் 296, வாரணாசி 749. ஸோ இப்போ நம்ம வந்து நாக்பூர் உள்ளே போகிறது இல்லை, ஜபல்பூர் ரூட் வழியாக போகிறோம். ஆல்ரெடி நாக்பூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா வந்துடுச்சு, போத்புரி போயிடுச்சு. பட் நாக்பூர் சிட்டி வந்து நேராக போயிட்டு அங்கே திரும்பணும். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஜபல்பூர் ரூட் பிடிக்க போகிறோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாரணாசி கூட போகலாம். நம்ம வந்து முதல்ல பிரயாக்ராஜ் போகிறோம், மகா கும்பமேளாக்கு. So you can see the Nagpur route is Nagpur kilometers 22 kilometers, but already the industrial area of Nagpur
is gone, but we are going to go through via Jabalpur. That route we have to catch to go to Prayagraj, where Mahakumbha Mela is now at the moment. Okay, let's go. Thank you. ரிலாக்ஸாக போவோம் நம்ம, சரிங்களா? என்ன ஒன்று, மகா கும்ப மேளாக்கு நம்ம டைமோட போயிடணும். எப்படியாவது ஆண்டவனே நாங்கள் போயிட்டு புனித தீர்த்தத்தில் எதுக்கி வரணும் வெளியில். மணி வந்து 3:30 ஆகுது. அப்படி இப்படி ஒரு 7 மணி மட்டும் ஓட்டுவோம், அப்புறம் எங்கேயாவது தங்கிடுவோம். ஸோ நவ் த டைம் இஸ் 3:45. Ride up to 7 o'clock and stay somewhere. Hope I will get some nice place to stay for tonight.